வணக்கம். வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். இந்த கீரை சிறுகீரை அப்படின்னு சொல்லிட்டு இது பெரு சிறுகீரை அப்படிங்கிற பேர் இருக்குதுக்கு. இது ஒரு இடத்துல வெளியில் ரோடு ஓரத்தில் ஒரு பெரிய செடியாக ஒரு 4 அடி அந்தளவுக்கு பெருசாக வளர்ந்து விதை வச்சிருந்துச்சி. பிஞ்சு விதை தான், முத்த கூட இல்லை. சரி, இதுக்கு ஒரு 2 விதை நம்மளுக்கு முளைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விதையை கிள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டு வெயிலில் காய போட்டிருந்தேன். அப்புறம் காஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சு. ஃபுல்லாக அந்த மழையில் அடிச்சுன்னு போயிடுச்சு. சும்மா அந்த வாசலில் பெருக்குனதில் கொஞ்சம் கிடச்சிது. அங்கே தேங்கி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த தொட்டி அப்போ தான் புதுசாக ரெடி பண்ணேன் நான். அப்போது அந்த மண்ணில் அப்படியே இப்படி தூவி விட்டேன். மண்ணில் தூவி விட்டது தான். இதை வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கீரை போடல நான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கீரையை தான் மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் முளைக்கீரைன்னு விற்றுருக்காங்க. எனக்கு இந்த ஆச்சரியமாக இருந்தது. இந்த கீரை ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கீரை எலுசில் நம்ம பறித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முளைக்கீரையாக இதுக்கு பேர். மார்க்கெட்டில் விற்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் ஹைட்டாக தண்டுக்கீரைன்னு சொல்லிட்டு பறித்து எடுத்துகிட்டு வந்து நட்டேன்னா அந்த விதையை அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கீரையை கட் பண்ணி கடையெல்லாம் பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், 3மே செய்யலாம். அந்த கீரையில் முக்கியமாக சூப்புன்னு அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீரையோட ஸ்டோரி இப்படி. இதுக்கு பேர் காஸ்மோஸ் செடி. எங்கே பாரு முளைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், நிறைய பிடுங்கி போட்டார். நான் ரொம்ப செடிக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்ட்டு பிடுங்கி போட்டுடுறேன். இன்னொரு சாமந்தி செடி பாருங்கள், அங்கே வந்துருக்கு. இது அது அந்த அழகாக இருக்குமே ஒரு சாமந்தி, அந்த செடி. இது மயில் கொண்டை பூ, கோழிக்கொண்டை, மயில் கொண்டை பூ. அதுக்கடுத்து இது நித்திய கல்யாணி செடி. அது கணக்கில் அடங்காமல் முளைச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த தொட்டி பத்தாது, அதனால் பிடிங்கிடலாம். இது கிடியில் காணன் வாழை, அது ஏகப்பட்டதாக வருது. இது பாருங்கள், சைனீஸ் வயலட்டு. இல்லை இது டிசம்பர் செடிங்க. டிசம்பர். இது கிடியில் நம்ம ஆள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காருங்க பாருங்கள். இவங்களுக்கு சந்தோஷம் நம்ம செடி வளர்த்து விடுறதுக்கு. இவங்க ரொம்ப ஓடிட்டான். எங்கே ஓடிட்டான். வெரி க்யூட். பை என்ன லவ் முட்டான். இங்கே பாருங்க, அப்புறம் இது டிசம்பர் செடியாச்சா. இது டேபிள் ரோஸ் வளர்ந்துட்டுருக்கு. இதுலேயே இந்த நித்திய கல்யாணி செடி கணக்கில் அடங்கலை, நிறைய. அதெல்லாம் வளர்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்து முடக்கத்தான். இதை கண்டுக்கிறது இல்லை பார்த்திங்களா நான். ஏன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதனால் அதை கண்டுக்கிறது இல்லை. அதுக்கடுத்து கரிசாலை, வெண்கரிசாலை இருக்குது.
அதுக்கடுத்து சாரணை, வெள்ளை சாரணை வந்திருக்கு. எங்கே இருந்துச்சோ அந்த சீட்ஸ் தெரியல, இப்போ முளைச்சிருக்கு. அதுக்கடுத்து சிகப்பு இந்த பசலைங்க. இந்த கீரையோட மகத்துவத்தை நான் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். உண்மையிலே தெய்வீக கீரை அப்படி சொல்லலாம். இது ஒரு தெய்வீக கீரை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கு அத்தனை தகுதியும் இருக்குது. அது நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் நான். யாரெல்லாம் நோயாளிங்க வீக்காக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த கீரையை சாப்பிடுங்க. உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அடுத்து இது இந்த எத்தனை செடி பிடுங்கி போட்டேன்னு தெரியல. என் கை சும்மா இருக்குது, அதை பார்த்துட்டு பிடுங்கி போட்டுருவேன். அப்படி பிடுங்கி போட்டேன் போல இருக்கு. இந்த செடி வந்திருக்கு, இந்த செடி. அடுத்து குப்பை மேனிக்கீரை பாருங்க. அப்படி விட்டோம்னா கொஞ்சம் பெரிய செடியாக வரும், அப்போ பறிச்சிக்கலாம். அடுத்து நிறைய கரிசாலை தான். அப்புறம் சிகப்பு முளைக்கீரை இது வந்துருக்கு பாருங்க. அடுத்து சிலோன் பசலை, இது சிலோன் பசலை. இன்னும் ஒரு பியூட்டி காட்டுறவங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா தவனம் மார்க்கம்னு சொல்கிறாங்களே. இன்னுமே எனக்கு அந்த ரெண்டுத்துக்கும் பேர் கரெக்டாகவே எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதில்ல. இதுக்கு பேர் தவன மார்க்கமா அது தெரியாது. கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னா இதோடைய வாசத்தெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளால் உணர்ந்துக்க முடியும். அப்படிப்பட்ட வாசனை. நாங்கள் போட்டிருக்கேன், வேறு இடத்துல நட்டு வச்சது. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டேன். இந்த நித்திய கல்யாணி செடி எவ்வளோ வளர்க்க முடியும், அதனால் பிடிங்கி போட்டுருவேன். இது ஒரு புதுசாக ஒரு பேபி வந்துட்டுருக்கு, யாருன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே ஒரு டிசம்பர் செடி வருது பாருங்களேன். இதோ அது ஒரு டிசம்பர் செடி. நித்திய கல்யாணி தான் ஃபுல்லாக. உங்களுக்கு எங்கே இருக்குங்க தொட்டி? நான் என்ன பண்ணுவேன், ஏதோ பறித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, கீரை அந்த மாதிரி உங்களை வளர்த்துக்குவேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? பிடிங்கி தான் கீழே போடணும். அது மாதிரி இந்த ஒரு தொட்டிக்குள்ளே இவ்வளோ மாயஜலம் இருக்குது. அடுத்து இந்த தொட்டியும் அதே தான் சேம், ஃபுல்லாக இந்த நித்திய கல்யாணி செடி. ஒரு ஊருக்கே நடலாம் அந்த அளவுக்கு இருக்குது. வச்சு என்ன பண்ணுறது, அதை வச்சுக்கிட்டு பிடிங்கி போட்டாகணும். இன்னொன்று கேளுங்க, புதுசாக ஒரு தக்காளி செடி தன்னால் வந்திருக்கு. இதில் அப்படியே வளர்க்கலான்னு பார்க்குறேன். இந்த கிச்சன் கம்போஸ்ட்லேருந்து வளர்ந்து வந்திருக்கு இந்த தக்காளி செடி. இது அப்படியே வளர்த்துக்கலாம். அடுத்து துளசி. ஆனால் எல்லா செடியும் எப்படியும் வளர்த்துடலான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. இந்த செடி கொஞ்சம் டஃப்பான செடி தாங்க. ஒரு டைமில் கொடுவாய் எடுத்து வெட்டி போட்டேன் நான். அதனுடைய தாக்கமும் இன்னும் தெரியல. என்கிட்ட இந்த செடி வளர மட்டும் நான் ட்ரவுஸ் பண்ணிகிட்ருக்கு. ஒரு தண்டு இவ்வளோ பெருசு இருக்கும். இந்த மாதிரி அந்த பெருசு துளசி பறிச்சினால இது பண்ண முடியாத அளவுக்கு பெருசாக தொட்டியை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ துளசி இருந்துச்சு. 2-3 செடி என்னோடய ஸ்டார்டிங் வீடியோவில் இருக்கும். அதெல்லாம் கத்தி எடுத்து வெட்டி போட்டாங்க, கம்போஸ்டில் போட்டாங்க. இந்த குச்சியெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவ்வளோ பெரிய குச்சி
அதெல்லாம் மணியெல்லாம் கூட தயாரிக்கிறாங்களாம். அந்த மாதிரி பிச்சு போட்டேன் நான் ஒரு டைமில். ஆனால் இப்போ வளர்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுதுன்னா தனியாக தொட்டி கொடுத்தாலும் வளர மாட்டேங்குது. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. இது கிருஷ்ண துளசி. லக்ஷ்மி துளசி வேறு இடத்துல வச்சேன், அது இன்னும் சரியாக வளர்ச்சடையாமல் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரே தொட்டியில் வச்சு வளர்க்கணுன்னு இதுலேயே கொண்டு வந்து வச்சேன், அது வரல. அந்த மாதிரி இன்னும் இங்கே ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா வயலட் டிசம்பர் கட்டிங்ஸில் சொருவி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது ஒன்று சொருவி வச்சேன். ஒரு 4-5 கட்டிங்ஸ் சொருவி வச்சேன். அதுங்களுக்கும் தெரியுது ஒன்று வளர்ந்தால் போதும் அப்படின்ட்டு. ஒன்று மட்டும் வந்துருக்கு, இந்த ஒன்று மட்டும் வந்துருக்கு. இதெல்லாம் சைனீஸ் வயலட் கண்ட இடத்துல முளைச்சிக்கிட்டு இது ஒன்று முளைச்சுன்னு இருக்கு. சைனீஸ் வயலட் தான். இந்த 4 பிள்ளைங்க தவசிக்கீரை, 3 தவசிக்கீரை கட்டிங்ஸில் வச்சு தான் இது வளர்ந்து வந்திருக்கு. தவசி பறிச்சுட்டேன், இதில் பாருங்கள் ஃபுல்லாக பறிச்சிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டுங்க இந்த கீரை, அவ்வளோ டேஸ்ட்டு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊரில் வச்சா பெரிய மரமாக பழிஞ்சிட்டோம். எடுத்துகிட்டு போய் வைக்கணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். முருங்கைக்கீரை மாதிரி முருங்கைக்கீரையாச்சும் ஒரு 4 சத்து இருக்குன்றாங்க. இதில் மல்டி விட்டமின்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாயன்கீரை, இது ஒரு அருமையானது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டோம். அந்த யார் அந்த பையன் ஒருத்தனை கையில் பிடிச்சனே தப்பிச்சு ஓடியாந்து இங்கே சேர்ந்து இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். நைட்டு உட்காந்து சாப்பிட்றோம் போல இருக்கு. பறிக்கணும். கனகாமரம் செடி, அப்புறம் சாமந்தி செடி, அதெல்லாம் கொண்டு வந்து இதில் பதியம் மாதிரி போட்டிருக்கேன். இந்த கீரை பறிச்சுட்டு அப்படியே அந்த செடிங்களுக்கு விட்டுருவோம் அப்படின்ட்டு. அடுத்து இந்த புளிச்சக்கீரைங்க, இந்த செடி பிடுங்கிடலான்னு சொல்லிட்டு நினச்சேங்க. ஃபுல்லாக பூச்சி பிடிச்சிது. இது ஃபுல்லாக நல்ல பெருசாக அழகான பூ வச்சுது. நிறைய சீட்ஸ் எடுக்கிறதுக்காக அப்படியே அந்த காய்களெல்லாம் விட்டுட்டு இலையை மட்டும் பறிச்சுக்கிட்டு இது பண்ணோம். நிறைய பூச்சி பிடிச்சிருச்சு. அந்த இதை கட் பண்ணி விட்டுட்டேன், பூச்சி பிடிச்சிச்சு அப்படின்ட்டு. பார்த்தா நெக்ஸ்ட்டு அதிலிருந்து துளிர் வந்து அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போது அதுலேயும் ஒரு டிராகன் செடி, 2 செடி வந்துட்டு. இதெல்லாம் வைக்கிறதுக்கு தொட்டி இல்லாமல் இப்படிலாம் இருக்குது. இதில் ஒரு டிராகன் செடி, தன்னால் முளைச்ச மாதுளை, ஏகப்பட்ட மாதுளை செடி முளைச்சிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு தான் முடியாமல், வச்சு வளர்க்குறதுக்கு முடியாமல் இருக்குது. இந்த மாய்க்கீரை சும்மா குச்சி உடைஞ்சுன்னு சொல்லி வச்சு தான் இப்படி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ட்ராகன் ஃப்ரூட் செடி. நெக்ஸ்ட் இயர் காய் வச்சிடும்னு நினைக்கிறேன். இப்படி வளர்ந்துட்டுருக்கு. வச்சுடுவீங்க, அடுத்த வருஷம் காய் வைப்பீங்கள்ல, வைப்பாங்க. இன்னும் சின்ன பிள்ளை தான், இது 2 வருஷம் ஆச்சு. அப்படி இருக்கு. கோவை கொடி என்னுடைய முயற்சி. கட் பண்ணி நட்டு வச்சு வளர்ந்து இப்போ இவ்வளோ பெரிய செடியாக போயிருக்கு.
எப்போ பூ வைக்கும் காய் வைக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப சென்சிட்டிவான செடியாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கும்போது தெருவில் இருக்குது. என்ன அடித்து பிச்சு கட் பண்ணி போட்டால் கூட திருப்பி வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து பாருங்கள், அவரை காரமணிங்க, அவரைன்னு சொல்லிட்டேன். காரமணி செடி 2 போட்டேன். ஒரு சீட் மட்டும் அழுக்க முளைச்சி வந்துட்டு நல்லா வந்துட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கொடி காரமணி தான். நீட்டாக தூங்குமா அது வளர்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ரொம்ப லேட் பண்ணிச்சு வளர்கிறதுக்கு. இப்போது இதை அந்த 3G கட்டிங் போட்டு விட்டுருக்கேன். இதை அது கடைசியில் நெக்ஸ்ட்டு துளிர் வைக்கிறதுக்கு முன்னாடியே பூ வந்துடுச்சு. இந்த பேன் தொல்லை தான். அந்த என்ன தான் இருக்குன்னு தெரியல. இதில் இந்த செடிக்கு மட்டும் ரொம்ப பேன். அடுத்து இது ஒரு தவசிக்கிறேன். பதியம் போட்டு இங்கே நட்டு வச்சுருக்கேன். இங்கே நட்டுட்டேன். இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு சும்மா இங்கே நட்டு வச்சுருக்கேன். அது அப்படி பெரிய சாணல் வரும். ட்ராகன் ஃப்ரூட்ஸ் கட்டிங்கும் 2 கிடச்சிது. அதையும் இங்கே நட்டு வச்சுருக்கேன். ரெட் கலர் அது மாதிரி இருக்குது. இது மல்பெரி ஃப்ரூட்ஸ். நிறைய பழம் வச்சு சேர்ந்த செடி. அடுத்து இது கொடி சம்பிங்க. மொத்தத்தையும் அப்படி அடி வேறு மட்டும் விட்டு கட் பண்ணி கம்போஸ்டில் போட்டு எதுவும் செய்ய முடியல. யாருக்கும் கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு முடியல. இங்கே பாருங்கள், கள்ளி முள்ளியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்தாங்க. இது நிஜமாக கள்ளி முள்ளியான்னு தானே, வேறு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்து டைப்பீரியன் பன்னிக்கீரை. ஏதோ புல் முளைக்குது நீட்டாக. என்ன புல்லுன்னு தெரியல. ஒட்டிக்கிட்டீங்க தேவை பூச்சின்னு இருக்குது. அடுத்து இதில் அப்பக்கோவை ஒரு பிட்டு கட்டிங்ஸ் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அதை எடுத்து இங்கே சும்மா போட்டு வச்சேன். அது வளர்ந்துருக்கு பாருங்கள். அது மாத்துடி. இப்போது மாத்துளே எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்க மாத்துளை. அடுத்து நம்ம தவசைக்கீரை மதர் பிளான்ட்டு தாய் செடி. இது தான் இதில் இருந்து தான் அந்த மற்ற செடிங்க வளர்ந்துருக்கு. இதை கட்டிங் போட்டு நிறைய வளர்க்கலாம். ஆனால் வளர்த்தேன்னு பண்ணுறது. இப்போதைக்கு சீட்ஸ் சரிங்க கிடையாது கொண்டு போய் கொடுக்கறதுக்கு செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு மண் இருக்க மாட்டேங்குது நம்மளுக்கே 10 மாட்டேங்குது மண். கோவை செடி நேற்று ஒரு பிட்டு கட் பண்ணி இங்கே நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கோவை செடி ஒரு சின்ன காம்பு காயிற மாதிரி நினச்சி சரின்ட்டு இங்கே பிடிச்சி நட்டு வச்சுருக்கேன். வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இது அப்பக்கோவை. இதில் தான் இருக்குது அப்பக்கோவை செடி. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதனுடைய வேல்யூபிள் எங்கேயோ வெளியிலேருந்து இருக்கோம். ஆனால் நம்ம பார்த்துருப்போம்னு நமக்கு தெரியாது. இது பாருங்கள், இதோட பேர் என்னமோ பேராச்சு. இது பேர் என்னான்னு தெரியல. எனக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேர் மறந்து போயிடுறேன் இந்த செடி பேர். ஆனால் அந்த பூவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்போ வளர்த்து இதில் பூ பார்க்குறது. அதுக்கிடையிலேருந்து கீரை எதுக்கு விட்டுருக்கேன்னா, அந்த கீரை இருந்துச்சுனாக்கா அதுக்கு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடை மாதிரி இருக்கும் சில்லுன்னு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்து அடுக்கு மல்லி.